அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஒரு மாடியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது நம்மளுடைய சொந்த வீடு. வாணியம்பாடியில் இருக்குது. அந்த வீட்டை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம். மொட்டை மாடியில் ஸ்டோர் ரூம் இருக்குது. ஓகே, ஸ்டோர் ரூம்லேருந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஸ்டெப்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா ஜூப்ளெக்ஸ் வீடு தான் நம்ம வீடு. நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில், மேலே மொட்டை மாடி. ஓகே, இதையோ பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேர்கேஸ்லாம் வந்து டீக்வுட்டில் பண்ணியிருப்போம். அதே போல் வென்டிலேஷனுக்காக மேலே, ஏன்னா 2 ஃப்ளோர் அப்படின்றதுனால கீழே அந்தளவுக்கு வெளிச்சம் வராத மாதிரி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கிளாஸ் ஃபிட் பண்ணிவிட்டு, அதே போல் சைட்லேயும் வந்து ஓப்பனபிள் கிடையாது இந்த விண்டோ, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்டேர்கேஸ்லாம் பார்த்திங்கன்னா டீக்வுட்லேயும், அதே போல் அதில் வந்து பெயிண்ட் பண்ண கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மேலே, அதாவது மொட்டை மாடிக்கு போகிற இடம் இது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெட்ரூம் இருக்குது. சாரி, 3 பெட்ரூமு, ஒரு ஸ்டடி ரூம், அந்த மாதிரி கட்டியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பெட்ரூம் தான். இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். எனக்கு இதோட சைஸ்லாம் மறந்துருச்சு. மற்றபடி வந்து அந்த கட்டுற டைமுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்தது. இந்த வீடு கட்டி பார்த்திங்கன்னா இப்போது 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஹாலு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது வந்து இந்த 2 ரூமுக்கும் அட்டாச் பண்ண ஒரு டாய்லெட் பாத்ரூம். இங்கே இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய மாஸ்டர் பெட்ரூம். இதோடது பார்த்திங்கன்னா 16 சம்திங், ஆனால் எனக்கு கரெக்டான அளவு தெரியல. 16க்கு கூட ஏதோ ஒரு அளவு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவு எனக்கு தெரியல. ஆனால் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். தாராளமாக ஒரு கிங் சைஸ் பெட் போட்டுட்டு நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறையவே இடம் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம். இது வந்து அதை விட ஒரு சுற்று மட்டும்தான் சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னது கிடையாது. மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே தான் இதுவுமே வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயுமே வந்து வார்ட்ரூப் பண்ணியிருப்போம். அந்த டைல்ஸ்க்கு மேட்சிங்காகவே வந்து பண்ணியிருப்போம். இது பால்கனி டோரு. இது வந்து ஒரு 1 இயர் கிட்டே வந்து ஓப்பனே பண்ணாத தொட்டு அது நல்லா வந்து டைட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த ஜன்னல் வழியாகவே அந்த ரூமை காமிக்கிறேன், அந்த பால்கனியை காமிக்கிறேன். இது வந்து கிளாஸ் போட்டு ஒரு சின்ன பால்கனி தான், ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை. ஒரு 4லேருந்து 6 அடிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சோஃபா போடுற மாதிரியான ஒரு இடம் பண்ணிவிட்டு, அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டடி ரூம். இந்த ஸ்டடி ரூம்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பசங்களுக்கு புக்ஸ்லாம் வைக்கிறதுக்கான வார்ட்ரூப் பண்ணியிருந்தோம். கபோர்ட் ஒர்க்கு எல்லா ரூம்லேயுமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா வெளியில் பால்கனி சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் கார் பார்க்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பால்கனியாக பண்ணியாச்சு. ஸோ ஒரு கிளாஸ் எலிவேஷன்லாம் கொடுத்து ஸ்டேர்கேஸில் வந்து கிளாஸ் மாடல்லாம் போட்டுட்டு ஒரு பால்கனி. இதோட சைஸுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸு. இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கும். மயில்களுடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். நான் வீடியோவில் வந்து நிறைய நாங்கள் அந்த சாமானெல்லாம் எடுக்கிற சத்தம் இருந்ததுனால நான் வந்து வீடியோவை வந்து மியூட் பண்ணிட்டேன். காலையில் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய மயில்களுடைய சத்தம் கேட்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபுல்லாக
நம்ம பால்கனியோடைய வியூ. அதுக்கடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய வியூ இது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 விண்டோஸ் வந்து ஓப்பனபிள் கிடையாது, இது கூட அப்படியே ஃபிக்ஸட் கிளாஸ் தான். அதுவுமே வந்து வென்டிலேஷனுக்காக வச்சுருந்தோம். இது வைக்கும்போது நல்லாவே வந்து ஹால் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுனால வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய வெளியில் கார் பார்க்கிங் ஏரியா. நம்மளுடைய டோரில் பார்த்திங்கன்னா விநாயகர் மணி எல்லாம் வச்சு கொடை வச்சு விநாயகர் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். இது ஹால். அதுக்கப்புறம் ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸில் வந்து விண்டோஸ்லாம் வச்சுருந்தோம். நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விண்டோஸு. இதுதான் நம்மளுடைய ஃபேவரட்டான பூஜை ரூம். ஆனால் இன்றைக்கி வந்து பூஜை ரூம் ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஓகே, நான் இதோடைய நான் வந்து இருந்தப்போ இந்த பூஜாரை எப்படி வச்சுருந்தேன் அப்படின்றத நான் ஃபோட்டோஸில் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூஜை அறையோட சைஸுமே பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் தான். நம்ம ஒரு ஃபேமிலியாக உட்காந்து உள்ளே பூஜை பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இந்த டைல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தேன். இதுக்கும் இந்த டைலுக்கும் அந்த டைலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் கிச்சன்லேயுமே வந்து மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் டைப்பில் வந்து ஃப்ளோர் டைல் கொடுத்துருந்தோம். அதே போல் கிச்சனில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருந்தது. நான் ரொம்ப ஹைஃபையாக மாடுலர் கிச்சன் பண்ணலை. எனக்கு மாடுலர் கிச்சனில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டில் மாடுலர் கிச்சன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சியெல்லாம் வர ஆரம்பித்ததுலேருந்து இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, இருந்தாலும் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். அதனால் நான் ரொம்ப வந்து பெருசாலாம் செய்யலை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு டோர் கொடுத்து நம்மளுடைய கார்டனுக்கு வர மாதிரி ஒரு ஏரியா செட் பண்ணியிருந்தோம். நம்ம கார்டனும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ரொம்பவே அழகாக நிறைய செடிகளோட நம்ம துளசி மாடத்தை இந்த இடத்துல தான் நடுவில் தான் வச்சுருப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டைமு. நான் வந்து இது எல்லாத்தையும் சின்னதாக வச்சுட்டு போனேன். எல்லா மரமே வந்து ரொம்ப சின்னதாக அப்போ தான் வாங்கி வச்ச கையோடவே நான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம முனீஸ்வரருக்காக நான் இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ முனீஸ்வரர் கல் வச்சு சாமி கும்பிடுவேன். அதனால் வெயில் படாமல் இருக்கணுன்றதுனால ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பேம்பு ட்ரீ வச்சது, சின்னதாக வச்சது இன்றைக்கி நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. அதே போல் நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி, அதுக்கப்புறம் வாழை மரம் வச்சுருந்தேன். அந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து பழமரமாக கொலை விட்டுருந்தது, அதில் பூவும் விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் சங்குப்பூ செடி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வளர ஆரம்பிச்சிட்டு இருந்தது. இந்த இடத்துல 2 அடுப்பு கட்டியிருப்பேன். உங்களுக்கு இந்த செடிங்களுக்கு நடுவில் அது இருக்கிறது தெரியுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு உள்ளே கை வைக்கவும் பயமாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து நிறைய பாம்புங்கள்லாம் வரும். அதனால் வந்து நான் அதை ஃபுல்லாக எடுத்து காமிக்க கொஞ்சம் பயமாக இருந்த தொட்டை நான் எடுக்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் 2 அடுப்பு கட்டியிருப்பேன். இந்த 2 அடுப்பில் வந்து நிறைய சண்டேஸில் வந்து பசங்களோட நான் நிறைய என்ஜாய் பண்ண இடம் அப்படின்னு சொன்னால் இந்த தோட்டம் தான். எனக்கோ பசங்களுக்கோ தோட்டத்தில் அடுப்பு வச்சு அந்த அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பசங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டைமுக்கு வந்து அதை அந்த அடுப்பில் வந்து செஞ்சு அதே இடத்துல சாப்பிடுவோம். அதே போல் நைட் டைமில் வந்து இந்த தோட்டத்தில் இந்த அடுப்பில் சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் ஃபயர் கேம்ப் இந்த குளிர்காலம் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து அப்படியே கட்டையில் நெருப்புங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த அடுப்பில் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு அது ஒரு என்ஜாயபுளான ஒரு டைமு. ஒரு 1.5 இயர் தான் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து வீட்டோடைய ஃபுல் வியூவு பேக் சைடு. மாஸ்டர் பெட்ரூம்லாம் நான் காமிக்கல. சேம் மேலே எப்படி மாஸ்டர் பெட்ரூம் இருந்ததோ கீழேயும் அதே தான். ஏன்னா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் அடைச்சிட்ருக்கிற தொட்டு அந்த ரூமை வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் அது உங்களுக்கு காமிக்கல. இது கிச்சனுடைய வியூ.
நம்ம வெளியிலேருந்து கிச்சன் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து வென்டிலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியாக தான் வந்து நாங்கள் ரொம்ப யோசித்து பார்த்து கட்டின வீடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு வியூ. இப்போ இந்த ஜன்னல் தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கப்புறமா நம்ம கார் பார்க்கிங் பக்கத்துலேயே கொஞ்சம் சைடில் ஒரு டேப் வச்சு கொஞ்சம் இடம் வச்சு அந்த இடத்துலையும் வந்து நிறைய செடிங்கள்லாம் வச்சுருந்தேன். நான் வந்து இப்போ ஜோலார்பேட்டைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த செடி எல்லாத்தையுமே வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து அது வெயிலில் இருந்து செத்து தான் போயிடும். ஸோ நம்ம வீட்டுக்கு அங்கே போகணுன்னாலும் எப்படியும் நம்ம வந்து வாங்க வேண்டி வரும் இல்லையா, அதனால் இங்கே இருந்த எல்லாத்தையுமே நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போது வீட்டோடைய வெளியில் எலிவேஷன் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இதுதான் வீட்டோடைய ஃப்ரண்ட் சைடு எலிவேஷன். பக்கத்தில் அந்த தோட்டத்துக்கான ஒரு சின்ன கேட் வச்சு இதுதான் நம்ம வீடோடைய டோட்டல் வியூவு. இந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா நான் இருக்கும்போது இந்த மாக்கோலங்கள்லாம் போட்டு தோரணங்கள்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது இந்த இடத்துல தான் நான் வந்து மாட விளக்கு மாதிரி இந்த ஸ்டாண்டை தான் ஃபிட் பண்ணி அதில் வந்து மாட விளக்கு மாதிரி ஏற்றிட்டுருப்பேன். இந்த இடத்துல நம்மளுடைய புத்தர், இப்போ நான் வந்து ஜோலார்பேட்டை வீட்டில் வச்சுருக்க புத்தர் வந்து அந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். ஸோ கிளாஸ் டோர்லாமும் பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்த ஒரு கிளாஸ் டோர் தான் போட்டு விண்டோஸ்லாம் இருந்தது. ஓகே, வீட்டோடைய ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். இப்போது வீட்டை விட்டு கிளம்பியும் வந்தாச்சு. ஏன்னா வீடை நம்ம சேல் பண்ணிட்டோம். இப்போ அந்த வீடு வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ எல்லார் லைஃப்லையுமே வந்து சில விஷயங்கள் வரும் போகும் இல்லையா, அது போல் தான் என்னோடய விஷயத்துலேயும் அது மாதிரி தான் அது வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஜோலார்பேட் வீட்டில் வந்து போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ண விநாயகர் சதுர்த்தி பூஜை இது. ஸோ இதில் எல்லாமே வந்து நான் இருக்கும்போது வீட்டு எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு எல்லாரோட லைஃப்லையுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் மாற்றம் ஏற்படுத்தும் இல்லையா, அது போல் வந்து நல்லாவே ஒரு லைஃப் போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்தது. திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்களால் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா இழக்க ஆரம்பித்தோம். ஓகே, ஆனால் வந்து முழுசு அடி வாங்கலை. ஏன்னா கடவுள் நம்மளை வந்து கைவிட மாட்டார். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் வந்து எல்லாத்துலேருந்தும் தாண்டி வெளியில் வரக்கூடிய தைரியத்தையும் தெம்பையும் என்னோடய கணவருக்கு கடவுள் கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் வந்து எல்லா விஷயத்தில் இருந்துமே வந்து அவரை வெளியில் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துலையே விழுந்துடாமல் அந்த இடத்துலேருந்து அவரை மீட்டு கொண்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து திருப்பியும் நம்ம பழைய இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தைரியம் சொல்லுவார். ஆனால் ரொம்ப அவர் வந்து நான் என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. ஆனாலும் வந்து எனக்கு தான் அவர் தைரியம் சொல்லுவார். இதெல்லாம் வந்து இப்படியே போகாது, நம்ம இதை தாண்டி வந்து நல்லா இருப்போம், திருப்பியும் நம்மளால் வந்து பழைய இடத்த அடைய முடியும். அதனால் வந்து எல்லாமே போயிடுச்சு, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்படிலாம் என்றைக்குமே நீ திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தைரியம் சொல்லி சொல்லுவார். மாற்றம் ஒன்றே நிலையானது, இதுவும் கடந்து போகும். இப்படி தான் நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகணுன்னு நான் இப்போ நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோட இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.